கிராம பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டாலே வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஐயோ வீட்டில் ஒரு பையன் கைது செய்யப்பட்டார், தற்கொலை பண்ணிப்போம், ஏன்னா எப்படி நான் 4 பேர் முன்னாடி என்னுடைய முகத்தை வெளியே காட்டுவேன், இது பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பங்கள் கூட இன்னும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த போலீஸ் அதிகாரி தவறுதலாக கைது பண்ணிட்டார். இப்போ அவருக்கு என்ன தண்டனை? இந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காவல் அதிகாரி ஒரு திட்டமிட்டு அந்த கைது வந்து பண்ணல. அவருடைய பார்வையில ஒரு குற்றத்தை அவர் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அவருடைய பார்வையில இவர் குற்றம் செஞ்சிருக்கலாம் அல்லது குற்றம் செய்யறதுக்கான முகாந்திரம் இந்த இடத்துல இருந்திருக்குது அப்படின்றனால தான் அவர் கைது பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கைது பண்ண பிறகு விசாரணை எல்லாம் முடிச்சு அவர் ரிமாண்ட் பண்ணி ரிமாண்ட்லேருந்து திரும்ப பிணையில வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் வழக்கு நடத்தும் போது தான் அவருக்கு தெரிய வரும், இல்லை இவர் அந்த குற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த காவலர் மேலே அதிகமான கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சட்டத்தில் வந்து அந்த காவலருக்கு வந்து விதிவிலக்கு அளிக்கிறாங்க. விலக்கு அளிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது முன்னாடி வந்து ஐபிசி 79 ஐபிசி 79 வந்து இந்த காவல் அதிகாரி பொருண்மை பிழை, அதாவது தவறுதலாக நடந்த விஷயம், இந்த தவறு வந்து ஒரு நோக்கத்தோட பண்ணல, இவருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருண்மை பிழையின் காரணமாக வந்து இந்த தவறு நடந்திருக்கு. அதனால வந்து அவருக்கு விலக்கு அளிக்கிறாங்க. இப்போ வந்து அது பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் 17 பிரிவு 17 கீழ் வந்து அந்த 79 இங்கே 17 வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் இந்த காவல் அதிகாரிக்கு விலக்கு அளிக்கிறாங்க. தவறுதலாக கைது செய்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து சட்டப்படியான தண்டனைகள் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுக்க முடியாது. அது சட்டத்தில் இடம் இல்லை.